இந்த புவனேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம பப்பிமா ரொம்ப மோசமான காரியம்லாம் செய்யுது. இப்ப நம்ம வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. என்னாச்சுல? நீ அனுப்புன ஆளுங்க சீனுவோட குடனுக்கு நெருப்பு வச்சிருப்பாங்களா? எவனுமே போனை பண்ண காணும். எல்லாரும் கில்லாடிங்கம்மா. எரிச்சு முடிச்ச உடனே இப்ப கால் வரும் பாரு. கால் வரும்னா காலிங் பெல் அடிக்குது. வைஷு பப்பிமா போய் கதவை தர. எத்தனை தடவை பட்டாலும் உனக்கு புத்திய வராதுல்ல? கான்ட்ராக்டுக்கு தைக்க கொடுத்த ஆட்களை உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்களை கால வாரி விட்ட. அதையும் தாண்டி மொத்த லாட்டையும் தச்சு நாளைக்கு டெலிவரி கொடுக்கணுங்கிறப்போ மொத்தத்தையும் எரிக்க சொல்லி ஆளுங்கள அனுப்பி வச்சிருக்க. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். என்ன உளர்ற? இவனுக்கும் நீ சொல்ற சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் கற்பனைய வேற எங்கயாவது போய் காட்டு. இவனை போலீஸ்ல ஒப்படைச்சா இவன் கொடுத்த வாக்குமூலத்துக்கு போலீஸ் உன்னை தூக்கிட்டு போய் உன் வாயில இருந்தே உண்மைய வர வைப்பாங்க. அதை செய்யட்டுமா? நாங்க ஒன்னும் இத நீதான் செஞ்சன்னு உன் வாக்குமூலம் வாங்குறதுக்காக வரல. உன்னை எச்சரிக்கை பண்ணிட்டு போக வந்தோம். இதே போல எங்க குடும்பத்துக்கு எதிரா ஏதாவது நீ பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது, சொல்லிட்டேன், அவ்வளவுதான். என்னடா பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? தலைய சீவிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். இங்க பாரு, ஒழுங்கா ஒதுங்கி போயிரு, அதான் உனக்கு நல்லது. ஏய், சாவுக்கு பயந்தவ இல்லடா இந்த புவனேஸ்வரி. கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் ரகுராம் குடும்பத்தை அழிக்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே லட்சியம். அப்படின்னா இதுதான் உன் கடைசி மூச்சுன்னு நினைச்சுக்கோ. உன் மூச்சை நிறுத்துறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. என் மச்சான் பேச்ச கேட்டு நாங்க கட்டுப்பட்டு நிக்கிறோம். அதனாலதான் நீ இன்னும் உசுரோட உலாபிக்கிட்டு இருக்க. ஏய், போத நிறுத்து. என்னதான் மிரட்டினாலும் நான் அடங்க மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோ. இப்ப இங்க இருந்து வெளியே போங்க. போகதான் போறோம். ஆனா உனக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். நீ என்னதான் எங்க குடும்பத்துக்கு எதிரா பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்க போறதில்ல. ஏன்னா நாங்க உண்மையோட பக்கம் இருக்கோம். கடவுளுடைய துணை.